ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நாங்கள் கோவா வந்திருக்கோம். ஒன் டேல என்னெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது கொடுவா பீச்சுன்ட்டு. கோவாலேயே சவுத் கோவா நார்த் கோவான்னு இருக்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் அபீஸ் மரைன் ஃபிஷ் அக்வாரியமுக்கு வந்திருக்கோம். ஓகே, இந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம்? நீமோவில் பார்த்துருப்போம். லயன் ஃபிஷ்ஷா இது பேர்? பேரட் மாதிரி இருக்கா? ஐயா, இது போயிட்டே இருக்கு. ஓ, லாப்ஸ்டர் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க 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 மக்களே. வாவ், ஐயோ ஐயோ, நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. சுற்றி குட்டி மீனுங்களை விட்டுட்டு என்னை வந்து உள்ளே போட்டாங்க. கோவா பீச்சில் வந்து நாங்கள் டால்ஃபின்ஸை பார்க்குறதுக்காக போட்டிங்க்கு வந்து பே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். வந்து கோகோ பீச் ஃபஸ்ட்டு வந்து டால்ஃபின் ட்ரிப்புக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து 400 6 4 24 2400 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கே வந்து ஒரு 5 ஸ்பாட்டு கூப்பிட்டு போகிறாங்களாம். ஸோ சென்ட்ரல் ஜெயிலு, அகோடா ஃபோர்ட்டு, அந்த மாதிரி ஒரு 6 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 1 hour ட்ரிப்பு. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆரம்பிக்கலாமா? சூப்பராக இருக்கு. ஓகே, இங்கே வந்தோடனே ஆலப்புழாவோட ஒரு ஃபீல் கிடைக்குது. நிறைய போட்ஸ்லாம் பார்த்த உடனே சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே டால்ஃபின் ஷோனா? ஓ ஐயோ ஐயோ, தெரியுதா 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 பாருங்க, தெரியுதா பாருங்க. ஓய்யோ ஓய்யோ, சும்மா இது ஃபேக்குன்னு நினச்சேன். ஏதோ இல்லை, ஒரு தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் வச்சு காட்ட போகிறாங்கன்னு நினச்சேன். அதாவது டால்ஃபினே உத்து பார்த்தாலோ இல்லை டால்ஃபின்கிட்ட கத்துனாலோ அது ஓடிடுறது போல். அதனால் ஓ இங்கே பாருங்கள், டால்ஃபின் வருது, டால்ஃபின் வருது, டால்ஃபின் வருது. இதில் என்னன்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பக்கத்தில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ திருடனை பிடிக்க வந்த போலீஸ் மாதிரி இத்தனை போட் வந்து ஒரு 2-3 டால்ஃபினை பார்த்துட மாட்டோமா, அதை கேப்சர் பண்ணிட மாட்டோமான்னு எல்லாரும் கேமராவை ஆன் பண்ணி ரெடியாக இருக்காங்க. வாடா வாடா வந்து பாடுறா நீ அப்படின்ற மாதிரி. இங்கே வரான் 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 வரான். தெரியுதா பாருங்கள், தெரியுதா பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதா பாருங்கள், உங்களுக்காக தான். இங்கே பாருங்கள், பாருங்க பாருங்க பாருங்க, அழகா ஸ்விம் பண்ணுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க 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 பாருங்க, இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறோம் டால்ஃபின்ஸை. இது வரைக்கும் வந்து நாங்கள் நேரில் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் இது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. 400 ரூபா கொடுத்துட்டு இந்த டால்ஃபினை பார்க்குறது வந்து ஒர்த்து தாங்க, உண்மையிலே ஒர்த்து தான். ஓகேவா? டால்ஃபின் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டால்ஃபின்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுமா. கீழே விழுந்துட்டா கூட அவங்கள காப்பாற்றி கரையில் விடும். அதுபோல் டால்ஃபின்ஸுக்கு வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அது வந்து
தன்னோட குழந்தைக்கும் வந்து தண்ணியை விட்டு வெளில வந்து ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் சொல்லுமா. எதனாலனா வெளியே மூச்சு விடுறதுக்காக, ஸோ ப்ரீதிங் பர்பஸ்க்காக வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் மூவியில் வந்து இந்த பிளேஸில் தான் வந்து இந்த போட்லலாம் போயிட்டு குழந்தைங்களை காப்பாற்றுற அந்த எபிசோடெலாம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஏரியா மாதிரியே தான் இருக்குது. டால்ஃபின்ஸ் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோவாவோட சென்ட்ரல் ஜெயில் அகோடா ஃபோர்ட்டும் இருக்கு. இங்கே பாருங்கள், இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் டைமண்ட் சேல் பண்ணுறவரோட ப்ராப்பர்ட்டியாக உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவர் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அதனால் அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவிலே பிக்கஸ்ட் டைமண்ட் மர்ச்சன்ட்டுன்னா இந்தியன் டூரில் வந்து வீடு ஃபுல்லாக தங்கமாக இருக்கப்பேன் ஒருத்தர், அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. பட் உண்மையிலே யார் அந்த டைமண்ட் மர்ச்சன்ட் தெரில, பார்ப்போம். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அவங்களோட பங்களா. அப்பா வேறு லெவல். இந்த டால்ஃபின் வாட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டால்ஃபின்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 10-15 டால்ஃபின் வந்து சுற்றி போச்சு. அதே எல்லா போட்டும் வந்து ட்ராவல் பண்ணி இது பண்ணாங்க. டால்ஃபின்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஹிந்தியில் தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து யாருன்னா தெரிஞ்சவங்க கிட்ட இங்கிலீஷில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து இங்கே கூப்பிட்டு போய் ஒரு 5 பிளேஸை காட்டுறேன்னு சொன்னாங்க. அவங்க காட்டினாங்க. அதாவது இதோ இருக்குது பாருங்கள் அகோடா ஃபோர்ட்டு, அதோ இருக்குது பாருங்கள் சென்ட்ரல் ஜெயிலுன்னு காட்டுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து கார் எடுத்துகிட்டே போகலாம், தனியாக டிக்கெட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 400 கொடுத்து இந்த டால்ஃபினை பார்க்குறது ஒர்த்தாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் இந்த கடலுக்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடித்து கூப்பிட்டு வராங்க. சூப்பராக இருக்குது. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரபுளாக இருக்கும். ஓகே, அடுத்து எங்கே போகிறோம் பாருங்கள். ஓகே, அடுத்ததான் நாங்கள் வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட்டு. ஸோ ஒரு கோட்டையை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுன்றதுனால இந்த கோட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலான்னு வந்தோம். ஸோ அதுதான் டிக்கெட் வாங்கலான்னு போயிருக்கோம். ஓகே, டிக்கெட் வாங்கிட்டோம். பர் ஹெட்டுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 6 பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபோர்ட்டாக இது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, டிக்கெட்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஃபோர்ட்டை போய் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபோர்ட் இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அகோடா ஃபோர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 180 மீட்டர்ஸ் சீ லெவல்லேருந்து இது ஹைட்டில் இருக்குது. இது ஒரு கிளிஃப்னு சொல்கிறாங்க, அதாவது கடல் பக்கத்துலேயே இருக்க ஒரு மலை. ஸோ இப்போ வந்து நாங்கள் கடலுக்கு உள்ளே இருந்து டால்ஃபின் ட்ரிப்பில் இருந்து பார்த்தோன்னா இந்த ஃபோர்ட் வந்து தெரிஞ்சுது. இப்போ வந்து நாங்கள் இந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டுக்கு வராமல் இருந்தது. டிக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கோம். ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு 180 மீட்டர் ஹைட்டில் இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான மிகப்பெரிய ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 16th செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டது. இந்து ராஜாக்களால் தான் கட்டப்படுது. அதுக்கப்புறம் போர்த்துகீஸில் வந்து இந்த ஃபோர்ட்டை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து அக்வாடா ஃபோர்ட். இந்த அக்வாடானா போர்த்துகீஸில் வந்து வாட்டரிங் பிளேஸு, வாட்டர் ஸ்டோரிங் பிளேஸ்ன்னு அர்த்தமா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2,70,000 கேலன்ஸ் தண்ணியை வந்து இதுக்கு இடையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அப்போ கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸில் 7 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து லைட் வரா மாதிரி அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட டைம் பார்த்திங்கன்னா 9லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும். அங்கே வெளியே வாங்கிட்டு உள்ளேயும் ஒரு முறை செக் பண்ணுறாங்க டிக்கெட்டை. கோட்டைக்குள்ளே போகிறோம். அப்பா, அந்த காலத்தில் இதை எப்படி கட்டியிருப்பாங்கல்ல, பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. இந்த ஹைட்டை மட்டும் பாருங்கள். இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா வேணும். லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். தனலட்சுமி மேலே தான் இருக்கும். லைட் ஹவுஸை பார்த்தாலே நம்மளுக்கு தனலட்சுமி ஞாபகம் தான். ஓய்யோ, வேறு லெவலாக இருக்குங்க இங்கே வியூவு. இந்த பக்கம் பாருங்கள் கடல். இந்த கடல் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ டால்ஃபின் வியூவுக்கு செம்ம வியூவாக இருந்துச்சு இது.
நல்ல வெயில் டைமில் வந்துட்டோம். பயங்கரமாக டயர்டாக இருக்குது. ஃபோர்ட்னாவே அப்படி தான், கோட்டைனா அப்படி தான், கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்கும். பட் இங்கே என்னென்னா வெளியிலேருந்து வர கடல் காற்று சூப்பராக இருக்குது, மேலேருந்து வெயில், ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லைட் ஹவுஸு, நிழலில் வந்து நிறைய பேர் உட்கார்ந்துட்டுருக்காங்க முடியாமல். இங்கே பாருங்கள், இது கீழே தான் வாட்டர் ரிசர்வாயர் இருக்கான். அதாவது மிகப்பெரிய தண்ணி சேவ் பண்ணுற இடம் இது கீழே தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. ஒருத்தர் கூட இதில் வந்து வாழ முடியாது. ஏன்னா ஒரு ரூம் மாதிரி கூட கட்டி வைக்கல, வாட்ச் டவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 7 மினிட்ஸுக்கு ஒரு டைம் வந்து லைட் அடிச்சுட்டே இருப்பாங்களாம். அதை யூஸ் பண்ணி கப்பல்லாம் வந்து கரையை சேருமா. ஓகேவா. இதுதான் வந்து அந்த டைமில் போர்த்துகீஸ்லாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு, கடலில் வந்து ரீச் ஆகிறதுக்காக யூஸ் பண்ண வாட்ச் டவராம். 18ஆம் நூற்றாண்டில் இது கட்டியிருக்காங்க. அதை ஒரு 1 hour மேக்ஸிமம் டைமு உங்களுக்கு இந்த ஃபோட்டோ சுற்றி பார்க்கணுன்னா 1 hour போதும். ஸோ மேக்ஸிமம் டைம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வியூ பாயிண்ட்ஸ்லாம் நின்று பார்த்துட்டு போகலாம். எங்கள் கேங்கு டயர்டாகி உட்காந்துருச்சு. ஓகே, எனர்ஜியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், இது எத்திராஜ். நான் கோவாவில் வந்து பாகா பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹோம் ஃபுட் அப்படின்னு வெஜ்ஜு நான்வெஜ் இருக்குன்ற ஒரு ஹோட்டல் பார்த்த உடனே வண்டியை நிறுத்திட்டோம். சாப்பிட்லான்னு போய் உட்காந்தாச்சு. கோவாவில் அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகலான்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து அடுத்ததாக வந்த இடம் வந்து கேலங்கட் பீச். இந்த பீச் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ கோவானாவே ஃபுல்லாக ஷாப்பிங்கும் டூரிஸ்டர்ஸுமா தான் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஏன் கேப்பும் கண்ணாடியும் இருக்குன்னா, எங்கேயுமே வெயிலாக இருக்குது. ஸோ எங்கே போனாலுமே ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. கயாக்கிங் பண்ணலாம், மோட்டரிங், ஃப்ளை போர்டிங், டால்ஃபின் சஃபாரி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஓகேவா. அது மாதிரி கோவாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா பைக்கை ரெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பைக் வந்து 400லேருந்து 600 வரைக்கும் ஒரு பர் டேக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு நீங்கள் பைக்கை ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கே வேணால் போகலான்ற ஒரு ஆக்சஸ் கொடுக்கும். கேபும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஏமாற்றிடுவாங்கன்ற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டு தான் வாங்குகிறாங்க. ஸோ அதனால் ஓகே தான் நினைக்கிறேன். பர் டேக்கு 4000 இல்லை 4500 அந்த ரேஞ்சுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேபு இல்லை பைக்கு இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நார்மலாக ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்கிறதுனால, நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால, ஏகப்பட்ட லிக்கர் ஷாப்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஊர் பாண்டிச்சேரியை விட ஒரு படி மேலே இருக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து க்ரௌட் வருது, ஃபாரினர்ஸ் ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாக வந்து இது வந்து ஒரு பாருங்கள் வருஷம் ஃபுல்லாகவே வந்து இங்கே பார்ட்டி நடக்குமா. ஸோ தனியாக சீசன் டைம்னு ஒன்று கிடையாது. ஸோ ஆல் சீசனுமே இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஓய்யோ பயங்கரமாக இருக்குது. மெரினா பீச்சு, ஈசிஆர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், எத்தனையோ படம் ஞாபகத்து வருது கோவா வந்தோடனே. யாரடி நீ மோகினி, கோவா. ஆனால் கோவா படம் வந்து கோவாலே எடுக்கலன்னு சொன்னாங்க, மலேசியாவில் போய் எடுத்து தான் சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹட்டு போட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பீச் வியூ பண்ணலாம். போட் ரைடிங், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. என்ன ஒன்று எல்லாத்துக்குமே வந்து ஒரு 300, 500, 1000 அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு ப்ராப்ளம்.
நடந்து போகிறதுக்கு சின்னதாக பாத்வே போட்டிருக்காங்க. இதில் நடந்து போனீங்கன்னா இந்த மண்ணில் நடந்து போகிற ஃபீல் இருக்காது. ஓகே, கொஞ்சம் பெட்டர். இங்கே பாருங்கள், விசில் அடித்து கூப்பிட்றாரு, ரொம்ப தூரம் போகாதீங்க, ஆழத்தில் போகாதீங்கன்னு கூப்பிட்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. சூப்பர். மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஹனிமூனுக்காக வராங்க, ஒரு வெக்கேஷனுக்காக வராங்க, பிஸ்னஸ் ட்ரிப்பாக வராங்க. ஸோ ஒரு பயங்கரமான என்ஜாய் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கோவா வந்து நாட் ஒன்லி ஃபார் யூத், பசங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் இது வந்து எல்லாருக்குமான ஊராக தான் இருக்குது. இந்த ஹட்டு பீப்புள் வேறு லெவல். இங்கே பாருங்கள் என்ன பியூட்டினா, மலையிலேருந்து அப்படியே ஒட்டின மாதிரி இந்த கடல். இது ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கடல்னு பார்த்த உடனே ஆசை வந்துடும், ஜாலியாகிடுவாங்க, வந்து ஓடி வந்து குளிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. பட் என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், சர்ஃப் ரெஸ்கியூ. ஸோ மக்கள் நிறைய பேர் குளிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து எப்போவுமே கடல்லையே இருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயமா இருக்குது, செம்ம வைப்பாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், நான் ஏதோ சின்ன பீச்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க பெரியவங்களுமா இருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. தண்ணியில் ஒன்ஸ் காலை வச்சிட்டிங்கன்னா அந்த வெயில் தெரியாது உங்களுக்கு. ஸோ எங்ககிட்ட இருந்த ஒரு நாளில் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேபை பிடிச்சோம், ஹோட்டல்லையே கேட்டோம். நிறைய ஆப்ஸும் இருக்குது. நம்ம வந்து ஓலா ஊபரை விட இங்கே வந்து கோவா மைல்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து டாக்ஸிலாம் வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்குது. பர் டேக்கு வந்து 4000 4500. சின்ன வண்டினா 4000, பெரிய வண்டினா 4500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போகலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஷெட்யூல் கொடுத்துருவாங்க எங்கெல்லாம் போகலான்ட்டு. இல்லை ஒரு 2-3 டேஸ் தங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு பேக்கேஜாக சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பட் அதை கூட்டு போகிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி உள்ளே இருக்க என்ட்ரி டிக்கெட்ஸு, வாட்டர் ரைடிங்கு, சர்ஃபிங்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா தனித்தனியாக பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று என்னென்னா, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஃபுட்டு சீப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பொருட்கள்லாம் கொஞ்சம் ஓகே சீப்பாக தான் இருக்குது. நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் சீப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அது எல்லாத்த விட வந்து ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது, நிறைய இருக்கும் போல். ஸோ அது நமக்கு தேவைப்படாததுனால இதோடு நிறுத்திக்கிறேன். அதை இங்கே பாருங்கள், பைக் ஃபார் ரெண்ட். இவங்களுக்கு கால் பண்ணால் நம்ம ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தா பைக்லாம் வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். இவ்வளோ பைக் வந்து ரெண்ட் விடுறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே ரெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோவா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா 10 விதமான லாங்குவேஜை கேட்க முடியுது. நீங்கள் தமிழ் பேசுனீங்கன்னா தமிழ் பேசுகிற ஒரு 5 பேர் வந்து உங்களை கிராஸ் பண்ணி போவாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா ஒரு 10 பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து டூரிசம் டைவர்சிஃபைடாக இருக்குது. எல்லா ஊர்லேருந்துமே ஆளுங்க வந்து இந்த இடத்துக்கு வராங்க. அதனால் அதாவது பசங்க தான் கோவாவுக்கு போவாங்களா? கிடையாது, ஃபேமிலியாக வரலாம். அதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்களா? அப்படி கிடையாது, எல்லா ஊர் ஆளுங்களாம் வராங்க. தமிழ் ஆளுங்களாம் அங்கே போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம். நிறைய கடைக்காரங்களுக்கு தமிழ்லாம் தெரியுது, ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சால் பெட்டர். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சுற்றலாம். ஹிந்தி தெரிஞ்சால் இன்னும் சூப்பர். ஹிந்தி தான் மெயினாக பேசுகிறாங்க. ஓகே, இதெல்லாம் என்னோடய டிப்ஸு, வச்சுக்கோங்க, கோவாக்கு யூஸ் ஆகும்.
இங்கே பாருங்கள், அலர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க வண்டியில் வந்து, ரொம்ப உள்ளே போகாதீங்க, மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் பீச்சிலலாம் கூட இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு கொடி வச்சு டேஞ்சர் சிம்பிள் காட்டுற மாதிரி இங்கேருந்து உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்ததில்ல. பட் இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. நீங்கள் வரும்போது கோவாக்கு வந்தீங்கன்னா தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பிளான் பண்ணுங்கள். பாகா பீச்சு, இங்கே இருக்கிற எல்லா பீச்சையும் ஒரு 3-4 பீச்சை ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வந்து மெரினா பீச் மாதிரி, இன்னொன்று வந்து முதலியார் குப்பம் பீச் மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்குது. நம்ம ஊர்லேயே இருக்குது, பட் இது எல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கு. இன்னொன்று என்னென்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீச் வாசல்லையே வந்து ஹோட்டல் போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கொடை போட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ் உட்காந்துக்கிட்டே குடிச்சிக்கிட்டே இந்த வியூவை ரசிக்கலாம். பேராகிளைடிங் ஆக்டிவிட்டி, வாட்டர் ஆக்டிவிட்டி ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ஐட்டம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு வச்சுருக்காங்க. ஆளுங்களை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார் என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ சேஃபாக தான் இருக்குது. கோவா வந்து அவ்வளோ மோசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நைட்லாம் கெசினோஸு, நிறைய பார் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் சேஃபாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லைன்றதுனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னாலும் பண்ணலாம். கண்டிப்பாக அதெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சதை. கரெக்டாக? தேங்க்யூ. ஓகே, நான் வந்து சும்மா நின்று கோவா பீச்சை வீடியோ பண்ணலான்னு போது பிரதர் வந்து இந்த ஐட்டம்லாம் காட்டி வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். ஸோ எக்ஸ்சேஞ்சாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ வந்து ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல், ஓகேவா? ஸோ இது நல்ல ரக்க கம்மல் ஆல்சோ நான் 12 ஃபேமிலி வாங்கினமா நல்ல ரக்க சூப்பராக இஸ் டாக்கிங் தமிழ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாண்டிச்சேரி என்ன பாண்டிச்சேரி, வேறு லெவல். கோவா முதலியார் குப்பம் போனோன்னா மினி கோவான்னு சொல்லுவோம்ல. கோவாவுக்கு வந்த பிறகு தெரியுது இது ஒரு மினி தாய்லாண்ட். அவ்வளோ ஃபாரினர்ஸும் அவ்வளோ பீச்சஸும் இருக்குது. தாய்லாண்டுக்கு போயிட்டு வேறு எதாவது சொல்கிறேன்.